பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தரே நம்மளை சிறுமைப்படுத்துகிறார். தேவஜனமே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனையும் அவருடைய பிள்ளைகளை குறித்து அவருக்கு உயர்வான திட்டம் இருக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் மாத்திரம் எகிப்து தேசத்துக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்படாமல் இருந்திருந்தார். அதே எகிப்து தேசத்தில் ஒரு தவறான பொய்யான குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தி சிறைச்சாலைக்கு போகாமல் இருந்திருந்தார். அங்கே பானபாத்திரக்காரன் சுயம்பாக்கி வராமல் இருந்திருந்தார். யோசேப்பு அவர்களை விசாரிக்காமல் இருந்திருந்தா, அவங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லாமல் இருந்திருந்தா, யோசேப்புடைய வாழ்க்கையில் எகிப்துக்கு பிரதான அதிபதியாக அந்த ஸ்தானத்துக்கு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்வான இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? அவருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு உயர்வான நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்கு நேராக தான் தேவன் நம்மளை உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போய் பின்வாங்கி முறுமுறுத்து அந்த நாட்களை நம்ம நீடிச்சிடறோம். இப்போ பொதுவாக நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். அந்த ஸ்கூலில் படிக்கும் பொழுது அந்த குழந்தைங்க ஒரு வருஷம் முழுவதும் அந்த பாடங்களை படித்து முடித்து தேர்வு எழுதி பாஸ் ஆனால் தான் அடுத்த செக்ஷன் அவர்களால் போக முடியும். அந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதே வருஷம் அதே படிப்பை மறுபடியும் படிச்சாக்கணும். அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சோதனையில் நமக்காக ஒரு பரீட்சையை அவர் வைக்கிறார். அதில் நம்ம பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த ப்ரமோஷனுக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா அந்த உபத்திரவும் நம்முடைய வாழ்க்கையில் நீடிக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். உபத்திரவு வருதா, பாடுகள் வருதா, அதன் மத்தியில் கர்த்தர் என்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். வனாந்திரத்தில் நடத்துறதுக்கும் வல்லமை உள்ளவர். செழிப்பான காலத்திலையும் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆகாரத்தை கொடுக்கும்போது மாத்திரமல்ல, ஆகாரம் இல்லாத போதும் அந்த மனுஷனை மேன்மையாக நடத்த அவர் வல்லமை உள்ளவர். இதை விசுவாசித்து ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க. நிச்சயமாகவே இந்த உபத்திரவத்தை நீங்கள் பொறுமையோடு சகிச்சா தேவனிடத்துலேருந்து கனமான மேன்மையான உயர்வு நிச்சயம் உங்களுக்கு வரும்.